எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கிற திரு உதயகுமார், அப்புறம் எம்எல்ஏ இருக்கிற திரு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, இவங்கெல்லாம் வந்து அதிகாரப்பூர்வமா அந்த மாநாட்டில் கலந்து இருக்கிறாங்க. அதுல வந்து பெரியார் சார்ந்து அண்ணா சார்ந்த கேலி சித்திரங்கள்லாம் அந்த இதுல பார்க்க முடிஞ்சுச்சு. இவங்களுடைய இந்த பிரசன்ஸ், இதை நம்ம எப்படி சார் அதிமுக கிட்டத்தட்ட சங்கியா மாறிடுச்சு. சங்கியா மாறி ரொம்ப நாள் ஆச்சு அதிமுக. அதுவும் போக நீங்கள் வந்து அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சுல மதுரையில். ஆமாங்க. அப்புறம் என்ன இருக்குது? இதே செல்லூர் ராஜும் இதே ஆர்பி உதயகுமாரும் அதிமுகவை 3ஆம் இடத்துக்கு தள்ளியவர்கள் தானே. பிஜேபிகிட்ட 3ஆம் இடத்துக்கு தள்ளி அதிமுகவை அடிமைப்படுத்தியவர்கள் தானே இந்த சங்கிகள் ரெண்டு பேருமே அதிமுகவினுடைய சாஃப்ட் சங்கிகள். பிஜேபியில் போய் சங்கமிக்கிறதுல என்ன இருக்குது? அதிமுகவை அடிமைப்படுத்திட்டாங்க. இனி மதுரையில் அதிமுக வர்றது கஷ்டம். மதுரையில் இனிமேல் அதிமுக உதயமாகிறது கஷ்டம். பிஜேபி தான் செகண்ட் இடத்துக்கு வரும். அப்போ அந்த அதிமுகவை அடிமைப்படுத்திய சங்கிகளுக்கு வேறு என்ன போக்கிடம் என்ன இருக்குது? பெரிய சங்கிகிட்ட போய் காலில் விட வேண்டியதான். மக்கள் பார்ப்பாங்க, உனக்கு இருக்கிற சின்ன சங்கிக்கு நாங்கள் ஓட்டு போடணும், நாங்கள் பெரிய சங்கிக்கு ஓட்டு போட்டு போகிறோம்னு பிஜேபிக்கு ஓட்டு போட்டு அதிமுகவை காலி விட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். நாங்கள் சிம்பிள் சங்கிக்கு தான் போட போகிறோம். அது எதுக்கு பெரிய சங்கி போட வேண்டியது? எதுக்கு சின்ன அது சங்கியினுடைய அடிமைக்கு எதுக்கு போடணும்? டைரெக்டாக சங்கிக்கே போட்டுடலாம்ல. சங்கியினுடைய அடிமையான அதிமுகவுக்கு எதுக்கு போடணும் ஓட்டு?